நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது வந்து ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க. இல்ல அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டெண்டர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரே பிரைஸ கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி 16, 17ல நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன். 18, 19ல சொன்னேன். 87ல இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு வந்து ஒரு கட்சிக்கு ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சுயமா செயல்படல. ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சார் 87ல இருந்து இதே நடைமுறை சார். 16, 17ல நான் இப்ப சொன்னல சார். 16, 17ல 1, 2, 3, 4, 5 டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர்கள் இது மாதிரி 17, 18ல இருக்கு, 19, 20ல இருக்கு, 20, 21ல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 30 பேர் 40 பேர் இந்த டெண்டர்ல கலந்துக்குவாங்க. ஒரு 5, 6 பேர் இல்ல ஒரு 10 பேர் L1 பிரைஸுக்கு ஒரே மாதிரியான பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L2 பிரைஸ் ஒரே மாதிரியான பிரைஸ் இருக்கும். அது அந்த அமைப்பு தான் கேட்கணும். அவங்க தாக்கல் பண்ணதுல அந்த 5 வருஷம் மட்டும் இருக்கு. அந்த அமைப்பு தாக்கல் பண்ணதுல உறுதியா இருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு வந்து இப்ப பேசக்கூடியவங்க போன ஆட்சியை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. எங்க அரசாங்கத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க. எங்க அரசாங்கத்தின் மேல மட்டும் தானே புகார் சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் இடையில எதுவும் பேசுறாங்களா சார்? அது சம்பந்தமா தொடர்ச்சியா ஏதாவது வழக்கு தாக்கல் பண்ணாங்களா? அதோட அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்த காலங்கள்ல. அதுக்கு பிறகு இந்த இடையில 5 வருஷத்துல அந்த வழக்கை பத்தி அவங்க எதுவுமே பேசுனதே இல்லையே. அந்த வழக்கை அவங்க தொடர்ந்து நடத்தினது இல்லையே. எடப்பாடி பழனிசாமி வந்து சிபிஐ உத்தரவு போட்டப்போ வந்து டெல்லியில போய் ஸ்டே வாங்கினாரு. அதுல கூட அவங்க சேர்ந்து தாக்கல் பண்ணிருக்கலாமே கேஸ்ல. அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் போகலையே. அதுக்காக சொல்றேன். இது சம்பந்தமா நீ வழக்கறிஞர்கிட்ட பேசி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பொறுத்திருந்து அதை நம்ம கலந்து பேச முடியும். அதாவது பொதுவெளியில் மக்கள் மன்றத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு போறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் ஒருவர் குற்றவாளி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், சமூக வலைத்தளத்திலையும் சில அவங்களுடைய பேட்டிகளையும் பார்க்கும்போது ஏதோ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை போல அவங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில உங்ககிட்ட கூட செய்தியாளர் சந்திப்புல கூட அந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் இந்த தேர்தல் காலத்துல நம்மளும் பார்த்தோம். ஒரு உதாரணங்கள், அதாவது வடக்கு தொகுதியில பிஜேபியில போட்டியிட்ட அந்த வேட்பாளர் வந்து தெற்குல இருந்து அவங்க வடக்குக்கு போனாங்க. என்னை பத்தி சில கருத்துக்கள்லாம் அதுல கூறியிருந்தாங்க. அதுல ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கறாங்க. 2000 இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பத்தி பேசுனதை ஒரு தடவை அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க பதில் சொல்றேன். அந்த அதிமுக அரசாங்கத்தை பத்தி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது கூட உள்துறை அமைச்சரும் மோடியும் பிரதமரும் என்ன வந்து அதிமுக பத்தி ஊழல் அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கிறதெல்லாம் அவங்களாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் திரும்ப ஒரு முறை போட்டு பார்த்துட்டு மறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மறந்ததுனால இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்காது. இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு முறை அவங்க வந்து இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு பிரதமர் என்ன பேசினாரு எடப்பாடி பத்தி, அரசாங்கத்தை பத்தி, உள்துறை அமைச்சர் என்ன பேசினாங்க அந்த தேர்தலில் என்ன கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற அரசியல் பத்தி பேசினாங்கன்னா நியாயமா இருக்கும். மக்கள்கிட்ட போய் சந்திச்சு வாக்குகளை கேட்டு வெற்றி பெற முடியாதவங்க தனிப்பட்ட முறையில தாக்குதல் விமர்சனங்கள் என்பது ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே தீர்ப்பு வந்ததை போல தண்டனை வழங்கப்பட்டதை போல ஒரு கருத்தை முன்வைக்கிறதுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவதில்லை. இப்படி பார்த்தா நிறைய அரசியல் தலைவர் மேல நிறைய அரசியல்வாதிகள் மேல கேஸ் இருக்கு. அது தீர்ப்பு வரணும். இப்ப டெல்லி வந்து முதலமைச்சர் மேல கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டாங்களே, என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? ஒரு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே வந்து அதிமுக பிஜேபி எல்லாம் வந்து அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் விட்டுருவாங்க. மற்றவங்க மேல இருக்கிற கேஸ் மட்டும் வசதியா எடுத்துக்குவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சார் நான் அன்னைக்கு வந்து வாக்களிக்கணும்னு தான் நினைச்சேன். நான் 3 மணிக்கு 3:03க்குள்ள புறப்பட்டு நம்ம போய் அங்க வாக்களிச்சிடணும் தான் நினைச்சேன். போய் வாக்களிக்கிறது என்னுடைய கடமையாக தான் நினைச்சேன். இங்க ஒவ்வொரு பூத்தா நாங்க போயிட்டு இருந்தோம். சில பூத்துக்கள்ல வந்து அதிமுகவினர் வந்து பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. சில பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. ஏஜென்ட் இல்லாதவங்களும் பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்களுடைய ஏஜென்ட்டுகள் வந்து சுட்டி காட்டினா கூட சில இடங்கள்ல வந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி எடுத்தா கூட அவங்க ஒரு விதமான உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சட்டம் ஒழுங்கை வந்து எப்படி வந்து கெடுக்கணும்னு நினைச்சாங்க.
எந்த மாதிரியான நடவடிக்கைகள் 2-3 நாட்களா கடைசியா இருந்தாங்க, போய் மறியல்லாம் பண்ணாங்க, மாவட்ட ஆட்சியர்கள் மறியல்லாம் பண்ணி தேர்தலாம் நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு போனாங்க. கடைசி அந்த 2 மணி நேரங்கள்ல ஒரு 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 பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலதான் நான் வாக்களிக்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா முழுமையா இங்க இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் தான் நான் வாக்களிக்க போக முடியல. உள்ளபடியே நான் போகணும் 3 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு நாங்க போய் ஓட்டு போடணும்னு நினைச்சு கடைசி கட்டம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை தவிர்க்க வேண்டும். ஏதாவது இங்க ஒரு கடைசி 2 நாட்கள் ஏற்பட்டதை போல ஒரு பதட்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற காரணத்தினால்தான் முழுமையாக இங்கிருந்து நான் வாக்களிப்பதை கவனிக்கக்கூடிய அந்த பணியை நான் கையில் எடுத்தேன். வேற ஒன்றும் இல்லை சார். அதாவது நான் என்னுடைய காரணங்கள் சொல்றேன். அதாவது 2 விதங்கள் நான் கேண்டேன் சார். நான் அதாவது அங்க போய் இங்க ஒரு பதட்டம் ஏற்படணுமா இல்ல அங்க போகணுமா நான் முடிவெடுக்கணும். அது என்னுடைய உரிமை. அது நீங்க சொல்ல வேண்டியது என்னுடைய உரிமை. அது நீங்க உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கடமை இருக்கு. வாக்களிப்பதும் கடமை. என்னுடைய தொகுதியில நான் போட்டியிடக்கூடிய தொகுதியில எந்த பதட்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அது சுமூகமா தேர்தல் நடத்தணுங்கிறது என்னுடைய கடமை. 2 என்னுடைய கடமை தான். அந்த 2 கடமைகள்ல நான் புறப்படக்கூடிய சூழலை இங்க ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அந்த பதட்டத்தை தவிர்க்க வேண்டும், தணிக்க வேண்டும்ங்கிறதுக்காக இங்க இருந்து நான் அந்த களப்பணிகளை பார்த்தேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தொகுதியில தானே இருக்கேன். தொகுதிக்குள்ள தானே சார் இருக்கேன். வெளியூருக்கார் தானே சார் இங்க 4 வருஷமா வேலை பார்த்தோம். வெளியூருக்கார் தானே சார் இங்க 4 வருஷமா வேலை பார்த்தோம். வெளியூருக்கார் தானே இங்க எல்லா திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுறதுக்கு முதலமைச்சரோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டது, ஒவ்வொரு ரோடா சந்தா போய் நீங்க எல்லாம் என்னோட தானே சார் வந்தீங்க. 4 வருஷமா இங்க தானே சார் உட்காந்து ரோடு வேலை ஆரம்பிக்கிறது, சாக்கடை வேலை ஆரம்பிக்கிறதுல இருந்து இது சுகாதார மையம் ஆரம்பிக்கிறது இருந்து எல்லா வேலையும் ஒன்னா தானே போய் பார்த்தோம். எல்லாரும் ஒன்னா தானே பார்த்தோம். என்னை எதிர்த்து என்ன வேட்பாளர் இருக்காருல அதிமுக, அவர் எந்த ஊர் சொல்லுங்க. அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் எந்த ஊருக்கு சொல்லுங்க. அவர் எந்த ஊர் சார் அவரு? அவர் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் சார். நான் ஒரு 5 வருஷம் லேட்டா வந்தது சார். அவ்வளவுதான். வேற ஒன்று என்ன காரணமா இருக்கும்? பின்னாடி பார்த்தா உங்களோட போட்டோஸ் இருக்கு, அவங்க போஸ்ட்ல இருக்கு. இது உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுனா அவங்க என்ன உங்களோட ஆதரவு நீங்க சரி, நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது, முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்ப சில பேர் போட்டிட்டாங்கல்ல, அதுல வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கல்ல, அவங்களே எந்தெந்த ஊரை சார்ந்தோம், எந்தெந்த ஊரை சார்ந்தோம். ஒருத்தர் 2 பேர் இருந்தா என்ன சார், 5 பேர் இருந்தா என்ன சார்? ஒருத்தர் 2 பேர் இருந்தா என்ன, ஒருத்தர் 2 பேர் இருந்தா சரி, 5 பேர் இருந்தா தவறா சார்? 5 பேர் இருந்தா தவறா சார்? அதான் அவங்கவுங்க விருப்பம் சார். அது சில பேர் என்ன தோக்கடிக்கிறதுக்காக கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கலாம்ல. இவர் நிக்கிறாரு, இவர் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். எங்க கரூர்ல நிக்கல, அவர் இங்க வந்துட்டாரு, நாங்களும் இங்க நிக்கிறோம், அவர் தோக்கடிக்கும் கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து பாருங்க. உறுதியா சார், எந்த ஒரு டிஎம்கே பொறுப்புல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டாங்க. அப்படி தாக்கல் செஞ்சா உறுதியா தலைமை நடவடிக்கை, அந்த மாதிரிலாம் இருந்தா நடவடிக்கை எடுப்பாங்க தலைமையில. சுயேட்சை அந்த மாதிரி யாரும் போட முடியாது. கட்சி பொறுப்புல இருக்கிறவங்க.